இந்த பாலிசி எடுக்கிறப்ப டாக்ஸ் பெனிஃபிட்ட பத்தி கண்டிப்பா டாக்ஸ் பெனிஃபிட்ட பத்தி கேட்கணும். ஆமா, டாக்ஸ் பெனிஃபிட் வந்து செக்ஷன் 80D ல 25,000 பிரீமியம் வரைக்கும் நம்ம இன்கம் டாக்ஸ்க்கு நம்ம பெனிஃபிட்ஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம். பேரண்ட்ஸுக்கு வந்து 50,000 வரைக்கும் நம்ம பிரீமியம் பே பண்றோம்னா நம்ம இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கஸ்டமருக்கு அந்த மாதிரி இன்கம் டாக்ஸ் லைபிலிட்டி இருக்கா அப்படின்றத கேட்கணும். நீங்க இன்கம் டாக்ஸ் கட்டிட்டு இருக்கீங்களா, செக்ஷன் 80C லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் எதுவும் பே பண்ணிட்டு இருக்கீங்களா, ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்க எடுக்கலன்னா நீங்க இந்த மாதிரி இந்த பிரீமியமா நீங்க வந்து டாக்ஸ் பெனிஃபிட் யூஸ் பண்ணுங்க, ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம எஜுகேட் பண்ணணும். மோஸ்ட்லி இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பாலிசி சேல் பண்றப்ப பிரீமியம்ல சேஞ்சஸே இருக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா வந்து இடையில சேஞ்சஸ் இருக்கு. பிரீமியம் வந்து எப்படின்னா இப்போ ஒவ்வொரு ஏஜ் குரூப் கேட்டகரின்னு சொல்லி வச்சிருப்பாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 35ல இருந்து 40ன்றது ஒரு கேட்டகரி, 41ல இருந்து 45 வரைக்கும் ஒரு கேட்டகரி, 46ல இருந்து 50 வரைக்கும் ஒரு கேட்டகரி. அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு கேட்டகரி வச்சிருப்பாங்க. அந்த கேட்டகரியை தாண்டும் போது கண்டிப்பா பிரீமியம் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து இப்போ யாராவது வந்து பிரீமியம் வந்து இதே பிரீமியம் தான், ஒருத்தர் பாலிசி எடுக்கிறாரு, ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறாரு, 25,000 ரூபாய் அவருக்கு வருது பிரீமியம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லா 25,000 ரூபாய் தான் இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. கண்டிப்பா அப்படி இருக்காது. கண்டிப்பா வந்து வருஷம் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ற கம்பெனி எல்லாம் இருக்கு. அப்படியா? ஆமா, டாக்ஸ்னால வந்து சேஞ்ச் ஆகுது இல்ல. ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா நம்ம கட்டுற பிரீமியம் ஜிஎஸ்டியோட கட்டுறதுனால ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆனாலும் பிரீமியம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தானே தெரியும். பிரீமியமே ரிவைஸ் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ரெகுலரா ஒருத்தர் கிளைம் பண்றாரு அப்படின்னா, இப்ப அவர் வந்து அடிக்கடி கிளைம் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு பிரீமியம் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி அந்த ஏஜ் கேட்டகரி இப்ப வந்து 45 வயசு வரைக்கும் ஒரு பிரீமியம், 46 ஸ்டார்ட் ஆகி 46க்கு மேல ஒரு பிரீமியம், அந்த மாதிரி நம்ம லைஃப் லாங் ரெனுவபிலிட்டி அப்படின்றதுல போகும்போது அந்த குறிப்பிட்ட அந்த நம்ம சீனியர் ஆகிட்டே போறோம், அந்த ஏஜோட கேட்டகரி நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா அதை பேஸ் பண்ணி சேஞ்சஸ் வந்து வரும். இன்க்ரீஸ் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதனால அதையுமே நம்ம ஓப்பனா பேசிக்கிறது நல்லது. அந்த மாதிரி ஒரு ப்ரௌசர் மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டு எப்படி பண்றாங்க, எவ்வளவு பிரீமியம் எல்லாம் கூடுது, நான் இந்த ஏஜ்ல இருக்கேன், ஸோ எனக்கு எப்ப பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகும், இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. பாலிசி எடுக்கும் போது நம்மளும் கஸ்டமரா சரியான தகவல்கள் கொடுக்கணும். கண்டிப்பா கேட்டு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பாலிசி விக்கிறவங்களும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கஸ்டமருக்கு எல்லாமே புரிய வச்சு பாலிசி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்க போறாங்கன்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு போய் அவங்க நிறைய விஷயங்களை கேட்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இப்ப இந்த வீடியோல நானும் என் ஹஸ்பண்டும் முழுக்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறப்ப ஏற்படக்கூடிய ஸ்கேம்ஸ் என்ன மாதிரி தவறுகள்லாம் நடக்குதுன்னு சொல்லி வீடியோல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். நீங்க ஒரு பாலிசி எடுக்க போறீங்கன்னா எங்க வீடியோவை பார்த்துட்டு போனீங்கன்னாவே நிறைய தகவல் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எங்களோட என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்ல எல்லா டைப் ஆஃப் இன்சூரன்ஸுமே நாங்க ஆஃபர் பண்றோம். லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், மோட்டார் இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்,